மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதத்துடைய 2வது வாரமான ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரை கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் ஆட்சி நிலையில். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா 3வது பாவகத்துக்கு அதிபதியாக சூரிய பகவான் வருவார். வேறு யாருக்குமே இந்த பிராப்தம் இல்லை. அந்த தைரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் மிதுன ராசியில் மிதுன ராசியாதிபதியோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம். இந்த 3வது பாவகத்துக்கு அதிபதி அதாவது தைரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியனாக இருக்கிறதுனால மிதுன ராசியில் பிறந்தவங்க 1000 பேர் 1000 விதமான கருத்துக்களை சொன்னாலும் அவங்க மனசில் என்ன தோணுதோ கடைசியில் அதுதான் செய்வாங்க. இந்த சொல் புத்தி அப்படின்றது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்காது. சுய புத்தி அப்படின்றது தான் இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலையோ நாம் ஏதாவது ஒரு சங்கடத்தில் மாட்டிக்கிட்டோம், சிரமத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம்னா இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள்ளார கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் அதிலிருந்து சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை தரப்போகுது. உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தான் சந்திரன். நான் முதல்ல சொன்ன மாதிரி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இன்னொரு பிராப்தம் என்னன்னா மனோகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் தனஸ்தானாதிபதியாக வராரு. அதனால தான் என்னவோ சீக்கிரம் ஏமாந்துடுறாங்க. ஏமாற்றிட்டு வரத்துக்கெல்லாம் நீங்கள் லாக்கியப்பட மாட்டீங்க சாமி. ஏமாந்துட்டு வரத்துக்கெல்லாம் நல்லா லாக்கிப்படுவீங்க. காசு பணமாக இருக்கட்டும், பொண்ணு பொருளாக இருக்கட்டும், உசுரை தவிர எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தவங்க தான் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க. சரி, இந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி ராத்திரி 7 மணியிலிருந்து ஜூலை மாதம் 14ஆம் தேதி சாயந்தரம் 6:50 வரை உங்கள் ராசிக்கு வராரு. இந்த சூழலால் பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கைக்குள்ளார நிறைய சங்கடங்கள் இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி, தீராத மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணியிலிருந்து ஜூலை மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் 6:50க்குள்ளார நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் நிச்சயமாக அந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லை அப்படின்னாலும் படிப்பு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் படிப்பு காரகனோட சேர்றாரே. 3வது பாவகத்துக்கு அதிபதி தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசி அதிபதியோட சேர்றாரு. இதை விட ஒரு நல்ல விஷயம் சொல்லணுமா? சரி, தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு வந்துட்டார். தனகாரகன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானம் அல்லவா இருக்கார். அப்போ பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் அல்லவா? ஆதாரம் 1000 சொல்லலாங்க. ஆனால் இந்த ஏட்டு சுரக்க கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. சொல்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், செயல்படுத்தி பாருங்கள். செயல்படுத்தி பார்த்தா தான் இது ஆச்சு ஆகலை, இந்த நேரம் நல்ல விதமாக இருந்தது நல்ல விதமாக இல்லை. 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே பட்டத்தை பார்க்குறோம். நாம் ஒரு செயல் செய்கிறோம்னா எதையும் நினைக்கிறது இல்லை, காசு இருக்குதா செஞ்சிடுறோம். அந்த மாதிரி செஞ்சு நட்டப்பட்டவங்களுக்கு கூட நான் சொல்கிறேனுங்க, இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணியிலிருந்து ஜூலை மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் 6:50க்குள்ளார கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது. இது பயன்படுத்தி பாருங்கள், முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்கணும், இது இல்லையா? இந்த நேரத்தில் தனஸ்தானத்தில் தனகாரகன், தொழில்ஸ்தானத்தில் தொழில்காரகன், தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியில், தைரியஸ்தானாதிபதி உங்கள் ராசியில், உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில், நிறைய சமாச்சாரம் இருக்குதுங்க. இந்த கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் இது எல்லாமே நமக்கான ஒரு நல்ல பாதையை ஏற்படுத்துறதுக்கான ஒரு தருணமாக இருக்கும். அனுபவித்து சொல்லுங்கள். இந்த 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குங்க. மாதத்தில் ஒரு நாள் மட்டும், அதாவது 2.25 நாள், மாதத்தில் 2.25 நாள் மட்டும் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தனஸ்தானத்துக்கு வருவார். இது மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனால் இந்த மாதத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் ஏற,
தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திரன். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் வர தனகாரகனுக்கு தனஸ்தானாதிபதி வீடு கொடுக்க உங்கள் ராசியாதிபதி புதன் இருக்கார் அல்லவா, அவரும் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருக்கார். இது எல்லாமே ஒரே கோர்வையாக இருக்குது, ஒரே பாதையில் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்க கடனை பற்றி கவலைப்படுற ஆட்கள் கிடையாது. பார்த்துக்கலாம் எதுவானாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக தில்லா தைரியமாக இருக்கக்கூடியவங்க தான். இந்த நேரத்தில் இன்னும் உங்களுக்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு ரெண்டு யானை பலம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனை சரி செஞ்சுக்கலான்ட்டு ஒன்றும் இல்லைங்க. 50-60 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும் உங்களுக்கு. உங்களை சுற்றி உள்ளவங்கள்லாம் எப்பட்றா இந்த ஆள் இதுலேருந்து மேலே வரப்போகிறாரு, எப்பட்றா இந்த அம்மா இதுலேருந்து மேலே வரப்போகுது அப்படின்ற மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது, மன அழுத்தம் இல்லை அந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னோவா கிறிஸ்டா கார் எடுக்கலாமா, ஃபார்ச்சுனர் கார் எடுக்கலாமா, ஒரு மண்ணை வாங்கலாமா, அந்த மாதிரி எண்ணங்கள் தான் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டு, தன்னம்பிக்கை, பார்த்துக்கலாம் போட அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை. அதுதான் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய குணம். இந்த நேரத்தில் சொல்கிறேனுங்க, ஜூலை மாதம் 14ஆம் தேதி சாயந்தரம் 6:50 இருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி நைட்டு 8 மணி வரைக்கும் உங்கள் ராசியில் தான் தனஸ்தானாதிபதி இருக்கார். 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, ஏன்னா 17ஆம் தேதி என்ன ஆகுறாருன்னா நமக்கு சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்துடுவார். ஏன்னா ஆடி மாதம் பிறந்துடும், சூரியன் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அதாவது தைரியஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் தொழில்ஸ்தானாதிபதியும் எல்லாமே ஒரே பாவகத்தில். இது ரொம்ப சூப்பர் நேரங்க இது. அப்போ நமக்கு எந்த நேரம்னா கரெக்டாக 16ஆம் தேதி ராத்திரி 8 மணிக்கு ஆரம்பிக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. 16ஆம் தேதி நைட் 8 மணிக்கு வரக்கூடிய கிரக அமைப்புகள் இன்னும் உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தும், அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும். அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பலனை தெரிஞ்சுக்கிடணும்னா வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பி வைங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதுன ராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.